மணிமுன் சுவிட்சர்லாண்ட்லயா அது நினைக்கிறப்போ ஓனாய் ஆட்டுக்குட்டிய பாக்குற மாதிரியே பாக்குறான் பயப்புல. டேய் மதனே, உனக்கு நான் வைக்கிறேன்டா வேட்டு. இந்த சென்மத்துல இந்த கண்ணாலத்தை நடக்க விட மாட்டேன்டா. சாமி, பஞ்சாங்கம் பார்க்க சொன்னா ஏன் பையனையே பார்த்துட்டு இருக்கீங்க? நேக்க கொஞ்சம் சாமுத்திரிகா லட்சணம் தெரியும். மாப்பிள பொண்ண மயக்கிறதுல கேடியா இருப்பார் போல இருக்கே. மாப்பிளைய பார்த்தா அப்படிதான் தெரியறது. சாமி, என்ன சொல்ல வரீங்க? ஆமா, அது ஈஸ்வரா கெட்டக்காரர்னு சொல்றதுக்கு பதிலா கேடின்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் நான் தேதியை குறிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கிற தட்சணையை குறைச்சு கொடுத்துற பொருள். சாமி, ரொம்ப ஜாஸ்தியாவே பேசுறீங்க, கொஞ்சம் வந்த வேலையை கவனிங்க. ஆகட்டும் ஈஸ்வரா, தோ தோ கவனிக்கிறேன், கவனிச்சிடுறேன். அதுக்கு என்ன ஜாதகம் என்ன சொல்றது, பார்த்து விடலாம். இங்க வா. நமஸ்காரம், கும்பிடுறேன். நீ நம்மளவளா? ஆமா ஆமா, நமஸ்காரம் நமஸ்காரம், கும்பிடுறேன். அம்பி, எனக்கு ஒரு சகாயம் பண்ணு கண்ணா. சொல்லுங்க, என்ன சகாயம் பண்ணணும்? அம்பி, இந்த அட்ரஸ் எங்க சொல்ல. 24/4 காமக்கோடி தெரு. ஆமா, அதேதான். நீங்க சரியான விலாசத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனா வீட்டு நம்பர் 24/4 ன்னு பின்ன கணக்குல போட்டிருக்கு. தட்ஸ் வை 24 4 ஆல டிவைட் பண்ணா 6 வருது. அதனால நீங்க 6ஆம் நம்பர் வீட்டுக்கு தான் போகணும். சரியா சொல்ற அம்பி. இப்பெல்லாம் வீட்டு நம்பரை பின்ன கணக்குல போட்டு எங்களை பின்னி வைக்கிறான். விவாகம் பொருத்தம் பார்க்க என்ன அஜெண்டா கூப்பிட்டா. அவ பேரு வசந்தா. வசந்தா, நான் பொருத்தம் பார்க்க போயிட்டு இருக்கேன். நீ சொன்ன அட்ரஸ் சரிதானோ? அங்க லெஃப்ட்ல திரும்பி நீங்க பாருங்க, அப்படியே ரைட்ல திரும்பிங்க. சரி சரி, இந்தாங்க பிடிங்க. வாங்க வாங்க, சட்டு வாங்க. டைம் ஆகுதோ இல்லையோ, வாங்க. உட்காருங்க உட்காருங்க. சரி உட்காருங்க சீக்கிரம். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என்ன சொல்ற? என்ன சாமி, பொருத்தம் பாக்குறதுக்கு இவ்ளோ நேரமா? பொருத்தத்தை பேஷா கணிச்சு விட்டேன். 11 பொருத்தமும் நன்னா இருக்கு. சாமி, 10 பொருத்தம் தானே சொல்லுவாங்க, நீங்க என்ன 11 பொருத்தம்னு சொல்றீங்க? அதுவா, நான் ஜோடி பொருத்தத்தையும் சேர்த்து 11 பொருத்தம்னு சொல்லிட்டேன். மதன், 11 பொருத்தத்துல முதல் பொருத்தம் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சாமியே சொல்லிட்டாரு. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. சாமி, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்போ மத்த பொருத்தமும் நல்லா தானே இருக்கும். நாளைக்கே கல்யாணத்தை வச்சிடலாம். என்னது? இல்ல கொஞ்சம் பொறுத்துருங்க. இந்த 2 ஜாதகத்தையும் கணிச்சு பார்த்ததுல ஜாதகத்துல தோஷம் இருக்கு. தோஷமா? ஆமாம், மாங்கல்ய தோஷம் இருக்கு. அத மீறி இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா பொண்ணு கழுத்துல தாலி தங்காது. என்ன புரியலையா? ஒருவேளை இந்த பையன் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான்னா பிள்ளையாண்டா போய் சேர்ந்துருவன். அப்படி இல்ல இந்த பொண்ணு போய் சேர்ந்துருவா. சாமி, அதெல்லாம் பொய். சுப்ரியாவை நான் உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும். சட்டத்துல ஓட்ட இருக்க மாதிரி இதுல எதனா ஓட்ட இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஓ டாக்டர், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டத்துல இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிச்சு தப்பிக்கிற மாதிரி பூமிகாவை ஏமாத்திட்டு சுப்ரியாவை கண்ணாலம் பண்ண பாக்குறியா? ஏய் பொண்ணுரங்கம், ஐயர் வச்சு போட்டு வந்து எங்களை ஏமாத்த பாக்குறியா? என்ன இந்த மாதிரி வேஷம் போட்டா எங்களால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? எந்திரா
எந்தடா சொல்றல? என்ன ராஸ்கல்? என்னடா நினைச்சிருக்க? மதன் மதன் டேய் என்னடா பண்ற? சும்மா இருங்கப்பா. ஏய் பொண்ணுங்க என்ன ஐயர் வேஷம் போட்டு அந்த அர்ச்சனா என் கல்யாணத்தை நிறுத்த சொன்னாளா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அன்னைக்கு கரடி வேஷம் போட்டு ஏமாத்தினால அன்னைக்கே உன்னை போட்டு தள்ளி இருக்கணும். தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா. டேய் டேய் உன்னை கொன்னு நம்பறா. விடுடா. ஏண்டா ஏன் இப்படி எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்க? சமந்தி இவன் யார் தெரியுமா? அந்த அர்ச்சனா இருக்காளே ஐஏஎஸ் அவளுடைய புருஷன். சமந்தி அன்னைக்கு லெட்டர் அனுப்பிச்சாங்கல்ல எல்லாம் இவங்களோட கைவரிசை தான். டேய் பொன்னுரங்கம் உனக்கு ஏன்டா இப்படி கெட்ட புத்தி? என் பையன் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ஏன்டா இப்படி வைத்தறிச்சல்? சார் எனக்கு தலையே சுத்துது சார். என்ன நடக்குதுங்க? என் பொண்ணு கல்யாணத்துக்கு எதுக்கு இப்படி எல்லாம் தடங்கள் வருது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் பொண்ணு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கேள்விக்குறியா இருக்கு. அண்ணே நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணே உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? அம்மா உன்னை என் தங்கச்சியா நினைச்சதுனாலதான் நான் இப்படிலாம் செய்யறேன். பூமிகா மாதிரி நீயும் என் தங்கச்சி தாமா. பூமிகா உசுரு. நிறுத்தா உன் புராணத்தை. இங்க பாரு, இதுக்கு மேலையும் நீ சொல்றப்ப எதுவும் இங்க எடுபடாது. உன் வேஷம் கலைஞ்சிருச்சுடா. பா இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தணும்பா. மதன் பொன்னுரங்கத்தை நிறுத்த வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, அர்ச்சனா கிட்ட. வாடா வாடான்றல. என்ன பாக்குற? வா. போ. அர்ச்சனா ஏய் அர்ச்சனா வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா இல்ல எல்லாரும் போயிட்டீங்களா? ஏய் நண்டு சிண்டு ஏதாச்சும் உள்ள இருந்தீங்கன்னா வந்து தொலைங்கடி. யாரு? பாரு உன் புருஷனோட கோலத்தை நல்லா பாரு. தங்கம்மா என் மக மாதிரி அப்படியே கொஞ்சுவியே. உன் மகனோட கோலத்தை பாரு. பாத்துட்டியா? இந்த கோலத்துல இருக்கிற உன் புருஷன் என்ன வேலை பார்த்தா தெரியுமா? என் பிள்ளைக்கு நடக்க வேண்டி இருந்த நல்ல காரியத்தை கெடுக்க பார்த்தான். என்ன மாமா இது வேஷம்? அவன் எப்படி சொல்வான்? அதான் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்ல. என் பையனுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஜாதகம் பாக்குறதுக்கு நல்ல ஜோசியரை வர சொல்லியிருந்தேன். அத தெரிஞ்சுக்கிட்ட உன் புருஷன் என் பையன் கல்யாணத்தை கெடுக்கணும்னு. ஏய் குடுறி அத. சீக்கிரம் குடுறி குடு. இந்த டோப்பாவை உன் புருஷன் தலையில மாட்டிக்கிட்டு இந்த கோடாரி முடிச்சு போட்டுக்கிட்டு இந்த தாடியை ஒட்டிக்கிட்டு மண்டி இப்படி அப்படின்னு ஆட்டிக்கிட்டு ஐயர் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாண்டி.
என் பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் பண்ண முடியாது, இன்னும் 5 மாசம் போகணும்னு சொல்லி உளறனான். அப்படி உளரும் போது நாங்க இவன் உண்மையான ஜோசியர் இல்லைன்னே கண்டுபிடிச்சிட்டோம். அர்ச்சனா, எதுக்குடி உன் புருஷனுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம்? என் பையனை விட்டுட்டு பூமிகா செத்து போயிட்டான்னு இந்த ஊருக்கே தெரியும். அவளையே நினைச்சிட்டு இருக்கா என் பையன். அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முயற்சி பண்ணா அதை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன உங்க குடும்பத்தையே கெடுக்க நினைக்கிறேன்? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு நீ என் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற? என்ன மாமா இதெல்லாம்? எதுக்கா இப்படி எல்லாம் வேஷம் போட்டீங்க? இல்ல அர்ச்சனா, நீ பூமியாவை கண்டுபிடிக்க முடியுதுன்னு ரொம்ப மன உளைச்சலா இருந்தா. பௌத்துல பிள்ளைய சுமந்துக்கிட்டு இந்த மாதிரி மன உளைச்சலோ டென்ஷனோ ஆகக்கூடாதுன்னு அன்னைக்கு டாக்டரே சொன்னாங்கல்ல. எல்லாம் இந்த டாக்டரால தானே. இந்த டாக்டர் மட்டும் ஒழுங்கா பூமிகா தங்கச்சி கூடிய குடும்பம் நடத்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? சுப்ரியாவை கண்ணால பண்ணோட இந்த ஆளு நினைச்சதுனால தானே இம்புட்டு பிரச்சனையும் வந்துச்சு. அதனாலதான் சுப்ரியா மதன் கண்ணாலத்தை தடுத்து நிறுத்துறதுக்காகவே நான் இந்த ஆயுர்வேசம் போட்டேன். ஆமா அர்ச்சனா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆயுர்வேசத்துல அவங்க வீட்டுக்கு. நிறுத்த நாடகத்தை. என்ன 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? என்னமோ நீ பொண்டாட்டிக்கு தெரியாம ஐயர் வேஷம் போட்ட மாதிரியும், நீ தப்பு பண்ணத கலெக்டர் இப்ப கண்டிக்கிற மாதிரியும் என்னமோ சீன் போடுறீங்க. என்ன கலெக்டர்மா, புருஷனை தூண்டி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. இப்ப மாட்டிக்கிட்டாருன்னு ஒண்ணு அப்படியே பம்புறீங்க. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கும் அப்படிதான். பூமிகாவோட ஏலகிரி போனப்போ கரடி வேஷம் போட்டு வந்து என்ன பயமுறுத்தின. இப்போ ஐயர் வேஷம் போட்டு வந்து என் கல்யாணத்தை கெடுக்க பாக்குறியா? நான் அன்னைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனா எங்க அப்பா தான், நம்ம பொண்ணு ரோஜா அங்க வாழ்றா, போலீஸ்க்குலாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதான் விட்டேன். இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை தம்பி. நாங்க எப்பவுமே யாரையும் கெடுக்க மாட்டோம். எல்லாரையும் வாழ வச்சுதான் எங்களுக்கு பழக்கம். பூமிகா உயிரோட இருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நாங்க இப்படி பண்றோம். அதுவும் யாருக்காக பண்றோம்? உங்களுக்காக தானே பண்றோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பூமிகா உயிரோட தான் இருக்கான்னு. அப்படி எங்க மருமக உயிரோட இருந்தா நாங்க ஏன் வெறுக்க போறோம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, விட்டுருங்களேன். இத பாருங்க, இனிமே நம்பிக்கைங்கிற பேர்ல இந்த மாதிரி தப்பான வழியில நடக்க வேண்டாம். எனக்கு கூட என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இஷ்டம் இல்லதான். என்ன பண்றது? என் பையன் கடைசி வரைக்கும் தனி மனுஷனா வாழறத ஒரு தகப்பனா நான் விரும்பலமா. அதுக்காகத்தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றோம். இத பாருங்கம்மா, இனி எதுவா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நடிக்கிறத விட்டுடுங்கம்மா. சாரி அங்கிள், உண்மையிலேயே எனக்கும் இந்த வேஷத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் அப்படி செஞ்சதுக்காக நான் வருத்தப்படுறேன். உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்கிறேன். சுப்ரியாவை மதன் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு அவர் மட்டும் இல்லை, இங்க எல்லாரோடைய நினைப்பும் அதுதான். அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட வழிமுறை தப்பாயிடுச்சே தவிர, ஆனா அவர் நோக்கம் தப்பு இல்ல. அர்ச்சனா, போதும் போதும் நடிப்பு. இப்படி கரடி வேஷம், சாமியார் வேஷம், ஐயர் வேஷம் எல்லாம் போட்டு எங்களை ஏமாத்துறதுக்கு பதிலா
பிச்சைக்கான வேஷம் போட்டு ரோட்ல போய் பிச்சை எடுக்க சொல்லு. ஏய், ஆமா, அப்படி பிச்சை எடுத்தா நல்ல வருமானமாவது வரும். அதை விட்டுட்டு இதெல்லாம் தேவையா இவருக்கு? ஏய் ரோஜா, வார்த்தையை அளந்து பேசு. எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி, என் பையன் எதுக்காக இதெல்லாம் பண்ணா? நாளைக்கு பூமிகா உயிரோட வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு அழுதா உங்களுக்கு தானடி சிக்கலு. அவ செத்து இன்னும் வருஷம் திரும்பல, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்படி நீங்க அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறத பார்த்தா ஏதோ சதி பண்ற மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, இப்படி சதி வேலை எல்லாம் செஞ்சு இப்ப மாட்டினது யாரு? நீங்களா நாங்களா? இப்படி 4 பேர் பக்கத்துல இருக்காங்கன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், ஐயோ பெரியமா, பெரியமா இருங்க, நான் பேசுறேன் ரோஜா. வசந்தாம்மா, இப்படி எல்லாரும் வாய்க்கு வாய் பேசிட்டு இருந்தா ஒரு வாய் போஜனம் கூட கிடைக்காது. நீங்க ரோஜாவை இந்த வீட்ல கட்டி கொடுத்ததுல இருந்து எப்ப வந்தாலும் கை மணக்க வாய் ருசிக்க எதையாவது கொண்டு வருவீங்க. இப்ப பாத்தீங்களா, கோவமா வீசின கையும் வெறும் கையுமா வந்திருக்கீங்க. எதுக்கு இந்த சண்டை எல்லாம்? வேணாமே. ஏ ரமாமணி, என்னடி பேசிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு திங்கிறதுக்கு வாங்கிட்டு வரலையே அலைஞ்சிட்டு இருக்க. வாய மூடு. இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு உண்மையிலேயே உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. ஏதோ விதி, பூமிகா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? இங்க பாருங்க, உண்மையிலேயே ஆக்சுவலா நீங்க தான் கல்யாணமே பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு இதை கெடுக்க நினைக்கிறது நல்லா இல்ல. இந்த கசப்பான விஷயத்தை இதோட மறந்துடுவோம். என் கல்யாணத்தை கொஞ்சம் நல்லபடியா நடத்துவீங்க. அப்படி நீங்க நடத்தி வச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் விருந்து வைக்கிறேன். மரக்கறி விருந்து இல்ல, நல்ல கறி விருந்து. இத பாருங்க, இதுக்கு மேலேயும் இவங்க ஏதாச்சும் பண்ணாங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லி வைங்க எல்லார்கிட்டயும். வட போலாம். டேய் மதன், ஏலகிரியில அவன் கரடி வேஷம் போட்டு உன்னை ஏமாத்தினானே, அப்பவே அங்கேயே நீ அவனை கொண்டு இருக்கணும்டா. இல்லனா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருப்பான் அவன். இன்னொரு தடவை அவன் இந்த மாதிரி பண்ணட்டும். அதுவும் நடக்கதாமா போகுது. ரோஜா, நீ அப்பாவை கூட்டு சுப்ரியா வீட்டுக்கு போ. எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நானும் அம்மா போயிட்டு வரோம். டேய், அங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கடா. எதுக்குடா? ஏய் இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம போயிட்டு போயிடலாம். என்ன விஷயம்டா? சொல்லுடா. ஐயோ டைம் ஆகுது, நான் போற வழியில சொல்றேன். நீ வா ரோஜா, நீ போயிடு. அவங்க கேட்டாங்கன்னா நானும் அம்மா வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி போ. சரி ஓகே. நீ உட்காருமா, நான் சொல்றேன், உட்காருமா. இவன் ஒருத்த மா மா வந்த வேலை முடிஞ்சது, வா போலாம். டேய் உட்காருடா. மா வாமா. டேய் முதல்ல உட்காருடா. ஐயோ என்னம்மா? அர்ச்சனா வீட்ல அவ்வளவு பஞ்சாயத்து நடந்துச்சு, நீ பாட்டுக்கு என்ன இங்க இழுத்துட்டு வந்துட்ட. என்ன விஷயம்டா? மா நீ செல்லம்மா தானே, நான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு நீயே சொல்லு பாப்போம். என்ன சுப்ரியாவுக்கு மோதிரம் வாங்கிருக்கியா? ஐயோ மா, கிரேட் மா, நீ அதான் இங்க செல்லம்மான்னு சொல்றது. ஆமா, நான் சுப்ரியாக்கு மோதிரம் தான் வாங்கியிருக்கேன். அதை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். அது எடுக்கிறதுக்காக தான் இப்ப வந்தேன். மோதிரம் பத்திரமா பாக்கெட்லயே இருக்கு. இப்ப வா போலாம். டேய், சுப்ரியாவுக்கு மோதிரம் வாங்கினியே, என்கிட்ட காமிச்சியா? அம்மா சர்ப்ரைஸ். நான் சுப்ரியா கையில போடும்போது நீ பாத்துக்கலாம். டேய் என்னடா அப்படி சொல்ற? நீ சின்ன பையன்டா, விலைகளை தெரியாம வாங்கியிருந்தேனா என்ன பண்றது? என்கிட்ட காமி, அம்மா எப்படி இருக்குன்னு பாக்குறேன். மா நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ற. நான் மோதிரம் வாங்க தனியா போலமா, சுப்ரியாவோட போய் தான் வாங்கினேன். அட பாவி, அதுக்குள்ள அம்மாவை கழட்டி விட்டுட்டியடா. ஏற்கனவே கீழே விழுந்து இடு பொடைஞ்சப்போ அம்போ நீ என்ன விட்டுட்டு சுப்ரியாவை கல்யாணம் பண்ண ஓடன வந்தானே நீ. அதெல்லாம் ஏமா இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அது ஒரு எமோஷன்ல பண்ணதுமா. சரி, மோதிரம் காமி பாப்போம். ஐயோ வாவ், டேய் சூப்பரா இருக்குடா.
எக்ஸலென்ட்டா. இந்த மோதிரம் சுப்ரியாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். எவ்வளவுடா ஆச்சு? 2 lakhsமா. ஏண்டா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா எடுத்துக்கலாம்ல? நானும் அப்படிதான் மம்மி நினைச்சேன். அப்புறம் இந்த ஊர்க்காரங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, பொண்டாட்டி செத்து போன கவலை கூட இல்லாம இவ்வளோ காஸ்ட்லியா மோதிரம் வாங்கியிருக்கானேன்னு? அதான் யாரும் எதுவும் கேள்வி கேட்க கூடாதுன்னு தான் இப்படி சிம்பிளா வாங்கிட்டேன். சரிடா, சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வா. இந்த அர்ச்சனாவோட சண்டை போட்டதுல எனக்கு தலை வலிக்குதுடா. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன், குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் கிளம்பலாம். ஹலோ சுப்ரியா, நான் உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் வாங்கியிருக்கேன்ல. ஹலோ ஹலோ, சிக்னல் இல்லையா? ஹலோ சுப்ரியா, சுப்ரியா கேக்குதா? சுப்ரியா